இந்த உலகம் கூச்சலுடன் நிறைந்தது. மக்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள். அதிர்ச்சிகள் வரும், சந்தேகங்கள் வரும், பயம் வரும். ஆனால் இந்த உலகின் அனைத்து சத்தத்தையும் வாழ்க்கையின் ஒரு பகுதி என்று பார்த்து உள்ளே அமைதியை உருவாக்கினால் ஆன்மாவின் சக்தி மர்மமாக வெளிப்படும். இந்த வீடியோ முடிவில் சிவன் சொல்வது ஒரே ஒரு ரகசியம். உன் மனசு அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை தானே சரியாகிவிடும். மௌனம் என்பது பலவீனம் அல்ல. மௌனம் என்பது வீரம். மௌனம் என்பது தப்பித்து ஓடுவது அல்ல, போராடாமல் ஜெயிப்பது. எதிரிகளும் சொல்ல முடியாத வாக்குகளும் துன்பங்களும் காயங்களும் எதுவாக இருந்தாலும் சிவன் போல் உள்ளே அமைதியை வைத்திருப்பவரை யாரும் குலைக்க முடியாது. ஏன் தெரியுமா? அமைதி என்பது ஒரு ஆயுதம். அமைதி என்பது ஒரு காற்று, ஒரு கவசம், ஒரு மருந்து. அமைதி என்பது ஆன்மாவின் உண்மையான வலிமை. நீ உனக்கு நேர்மையானவராக அமைதியாக இருந்தால் உலகமே உனக்கு சாதகமாக மாறும். சிவன் அமைதியாக இருப்பது நமக்கு பாடம். உலகம் எதை பேசியாலும், எதை திட்டினாலும், எதை கேள்வி கேட்டாலும் உன் பதில் அமைதியாக இருந்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அமைதிக்குள் இருக்கும்போது நீ காண்பது உன் உண்மை, உன் சக்தி, உன் மூச்சு, உன் மனம், உன் ஆன்மா. அவை எப்படி செயல்படுகிறது என்பதை உணரலாம். இதுவே சிவன் கொடுத்த மௌனத்தின் ரகசியம். வாழ்க்கையில் எத்தனை சவால்கள் இருந்தாலும் சிவன் போல ஒரு மூச்சு இழுத்து அமைதியில் அமர்ந்து உள்ளே செல்லும் போது உன்னுள் இருக்கும் பிரச்சனைகளை தீர்க்கும் சக்தி தானே விழிப்பது. அமைதி உன்னை கூச்சலில் இருந்து தப்ப வைக்காது. அமைதி நீ அந்த கூச்சலை எப்படி பார்க்கிறாய் அதை மாற்றும். அமைதியில் முடிவுகள் வரும். அமைதியில் தீர்வுகள் வரும். அமைதியில் வழிகள் திறக்கும். அமைதியில் உன் மனம் தெளிவடையும். சிவன் தியானத்தில் அமர்ந்து இருப்பது உலகத்திலிருந்து தப்பிக்க அல்ல, உலகத்தை ஒரு பார்வையில் தெரிந்து கொள்ளும் சக்தி. இந்த வாழ்க்கையில் நீ சோர்வாக இருந்தால் அமைதி தரும் 2 நிமிடம் உன் உள்ளத்தை மீண்டும் உயிர்ப்பிக்கும். கோபம் வரும்போது அமைதி காப்பாற்றும். துக்கம் வரும்போது அமைதி ஆற்றும். பயம் வரும்போது அமைதி தைரியம் தரும். கஷ்டம் வரும்போது அமைதி வழிகாட்டும். சிவன் கண்மூடி அமர்ந்திருப்பது ஒரு அழைப்பே. உள்ளே வா, அமைதியை தொட்டுப்பார். உள்ளே வா, உன் உண்மையை உணர்ந்து பார். உள்ளே வா, வாழ்க்கையை புதிய பார்வையில் பார். அமைதி என்பது ஒலி இல்லாத இடம் அல்ல. அமைதி என்பது உன்னுள் இருக்கும் மகத்தான பிரபஞ்சம். அந்த பிரபஞ்சத்தை தொட்டால்தான் ஜீவன் வளரும். சிவன் மௌனத்தில் இருப்பது ஆன்மாவின் கதவை திறக்கும் ரகசியம். மௌனத்தில் நீ உணரத் தொடங்குவாய். நீ யார்? எதற்கு பிறந்தாய்? எங்கே செல்கிறாய்? எது உண்மை, எது பொய்? இதையெல்லாம் அமைதியே சொல்லும். உலகம் பேசும், ஆனால் மனசு கேட்காது. அமைதி பேசும், அப்போதுதான் மனசு கேட்கும். அமைதி நீங்க நினைப்பது போல் அடங்கி இருப்பது அல்ல. அமைதி என்பது இன்பன் உலகத்தை புரிந்தவனின் சிறந்த நிலை. உள்ளே அமைதி இருந்தால் வெளி உலகம் எதையும் செய்ய முடியாது. சிவன் சொல்வது ஒரு உண்மையே. உன் சத்தத்தை உலகம் கேட்க வேண்டியதில்லை. உன் அமைதியை உன் ஆன்மா கேட்க வேண்டும். அந்த அமைதி உன்னை உயர்த்தும், உன்னை கவசமாக காக்கும், உன்னை பிரபஞ்சத்தோடே இணைக்கும். நீ சிவன் போல ஒரு நாளில் சில நிமிடம் மௌனத்தில் இருந்தாலும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் தானே ஏற்படும். அமைதி கொடுக்கும் ஆற்றல் அளவில்லாதது. அமைதி உன்னை வெற்றியாளனாக்கும். அமைதி உன்னை ஞானியாக்கும். அமைதி உன்னை தெய்வமாக்கும். சிவன் மௌனத்தில் இருப்பது எல்லோருக்குமான பாடம். அந்த பாடத்தை நீ உணர்ந்து நடந்தால் உன் வாழ்க்கை இருந்த இடத்திலிருந்து ஒரு புதிய நிலைக்கு செல்லும். சற்று மூச்சு இழு. உனக்குள் அமைதி ஒன்றை உணர். அங்கேதான் சிவன் இருக்கிறார். அங்கேதான் உன் சக்தி இருக்கிறது. அங்கேதான் உன் உண்மை இருக்கிறது.
அந்த மௌனத்தை தேடி செல். அந்த மௌனத்தில் உன் ஆன்மா பிறக்கிறது. சிவன் ஏன் மௌனமாக இருக்கிறார்? மௌனத்தைப் பற்றி நாம் நினைப்பது போல அல்ல. அது அது ஒரு பெரும் கடல். அதில் ஆழமாகச் சென்றால்தான் அதன் அமைதியின் சத்தம் காதில் விழும். ஆம், அமைதிக்கும் சத்தம் உண்டு. உள்ளே செல்லும் ஒரு விசித்திரமான ஒலி. அது உன்னை உண்மைக்கு அழைக்கும். சிவன் தியானத்தில் இருப்பது உலகத்தை கைவிட்டதால் இல்லையே, அவர் உலகத்தை பார்த்து விட்டவர் என்று சொல்கிறார். அவர் தெரிந்து கொண்டார், உலகத்தை மாற்றுவது சத்தம் அல்ல, அமைதி. நீ தியானத்தில் அமரும்போது உன் மனசுக்குள் எத்தனை கதவுகள் திறக்கின்றன, அதை உணர்ந்ததுண்டா? நீ கேட்கும் மூச்சின் ஒலி, இதயத்தின் துடிப்பு, உள்ளே சுழலும் சிந்தனையின் சத்தம், இவையெல்லாம் மௌனம் ஆரம்பமாகும் முன்வரும் சின்ன அலைகள். ஆனால் அலைகள் தணிந்த பிறகு விளங்கும் உண்மை, சிவனின் நிலை. அந்த நிலையில்தான் சக்தி மறைந்து கிடக்கிறது. சில நேரம் நீயே சிந்தித்துப் பார். இந்த பிரபஞ்சம் எதிலிருந்து பிறந்தது? ஒளி அல்ல, ஒன்றுமில்லாத அமைதியிலிருந்து. சத்தம் பிறகு வந்தது, உலகம் பிறகு உருவானது. ஆனால் முதலில் அமைதி இருந்தது. அந்த முதற்கட்ட அமைதியை தான் நீ தியானத்தில் உணர முடியும். உலகில் யாரும் உன் மனதில் என்ன நடக்கிறது என்று அறிய முடியாது. ஆனால் அமைதி அதை அறியும். அது உன்னை உனக்கு அறிமுகப்படுத்தும். சிவன் தியானத்தில் இருப்பது உள்ளே இருக்கும். அந்த கடல், அந்த விண்மீன், அந்த பிரபஞ்சத்தை உணரவே உணர்ந்தவர் மீண்டும் பேச வேண்டியதில்லை. புரிந்தவர் விளக்க வேண்டியதில்லை. அவர்கள் அமைதியாக இருப்பார்கள். அந்த அமைதியின் விரிவை நீ உணர ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை மெல்ல மாறத் தொடங்கும். முன்பு உன்னை கோபப்படுத்தியவை சின்னதாக தோன்றும். முன்பு உன்னை பயமுறுத்தியவை இப்போது உன்முன் அர்த்தமில்லாததாக தோன்றும். ஏன்? ஏனென்றால் உள்ளே புதிய காற்று வந்து நிற்கிறது. அது அமைதியின் காற்று. சிவன் போல கண் மூடி ஒரு நிமிடம் நீயே அமர்ந்து பார். உன் மனம் என்ன சொல்லுகிறது? சிலர் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. ஏனென்றால் அமைதி என்பது நம்மை நம்மிடம் முன்னால் நிறுத்தும் கண்ணாடி. அந்த கண்ணாடியில் நம்மையே பார்க்க சிலர் பயப்படுகிறார்கள். ஆனால் சிவன் அந்த பயத்தையே மாற்றுகிறார். மௌனம் என்பது பயந்த கண்களை தைரியமாக்கும். மௌனம் என்பது பதட்டமான இதயத்தை திடமாக்கும். மௌனம் என்பது கலங்கிய ஆன்மாவை சுத்தப்படுத்தும். நீ தியானத்தில் இருந்து பார்த்தால் உன் சிந்தனைகள் வானில் பறக்கும் மேகங்களைப் போல இருக்கும். பல நிறம், பல வடிவம், பல வேகம். ஆனால் நீ அமைதியில் நிற்கத் தொடங்கினால் அந்த மேகங்கள் ஒன்றொன்றாக விலகும். பின்னால் இருக்கும் வெளிச்சம் தெரியும். அது சிவனின் ஒளி. மூச்சு மெதுவாக மாறத் தொடங்கும். இதயம் உறுதியடையும். மனம் அமைதியாகும். உள் ஆழமாக ஒரு சக்தி நின்னை சுற்றிக் கொள்கிறது. அது பிரபஞ்சத்துடன் உன்னுடைய இணைப்பு. சிவன் அந்த இணைப்போடு வாழ்கிறார். அதனால் தான் அதட்டிரங்க தாந்தனம். அவர் பேச வேண்டியதில்லை. அவர் மௌனத்தில் அனைத்தையும் சிறப்பாக செய்கிறார். நீ பார்த்து அமைதியாக இருந்தால் உன் செயல்கள் உன் வார்த்தைகளை கடந்துவிடும். உன் பார்வையே பல உண்மைகளை பேசும். மக்கள் உணர்வார்கள் நீ மாறிவிட்டாய் என்று. ஆனால் அவர்கள் ஏன் மாறினாய் என்று புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஏனெனில் அமைதியின் ரகசியம் அமைதியிலே மட்டும் தெரியும். வாழ்க்கையில் துன்பம் வராதவர்கள் யார்? எல்லோருக்கும் வரும். ஆனால் அதை மாற்றுவது சத்தமல்ல, அமைதி. கண்ணீர் வரும்போது அமைதிதான் ஆறுதல் தரும். தோல்வி வரும்போது அமைதிதான் மீண்டும் எழுந்து நிறுத்தும். அமைதி என்பது உலகம் கவனிக்காத ஒன்று போல தோன்றலாம். ஆனால் அதுதான் தெய்வங்கள் செயல்படும் இடம். சிவன் கண்களை மூடி பெருமூச்சு விடும்போது அவர் தன் உள்ளத்தை பிரபஞ்சத்தோடு இணைக்கிறார். அந்த நொடியில் அவர் விண்கலன்களை விட பெரிய சக்தியில் இருக்கிறார். அந்த சக்தி உனக்கும் கிடைக்கும். செய்ய வேண்டியது ஒன்றே. 1-2 நிமிடம் அமைதியில் அமருவது, உள்ளே செல்லுவது, உள்ளே பார்க்குவது, உள்ளே உணருவது.
ஒரு நாள் அமைதி உனக்கு பேசும். பெயரில்லாத குரலில், சத்தமில்லாத சொற்களில், வடிவமில்லாத உணர்வுகளில். அப்போ நீ புரிந்து கொள்வாய், சிவன் ஏன் பேசவில்லை என்று, சிவன் ஏன் அமைதியில் இருக்கிறார் என்று. மௌனமே ஆன்மாவின் அரண்மனை. அமைதியே உண்மையின் மூலவாசல். உள்ளே செல், அமைதியைத் தொடு, அமைதியிடம் கற்றுக்கொள், அமைதியில் வாழ கற்றுக்கொள். அங்கேதான் சிவன் இருப்பார். அங்கேதான் உன்னுடைய வடிவம் உனக்கு தெரியும். அங்கேதான் உன் பயணம் மிக அதிக ஒளியில் மாறும். அந்த ஒளி உன் வாழ்க்கையை மாற்றும், உன்னை மாற்றும், உன் சிந்தனையை மாற்றும், உன் பாதையை மாற்றும். அமைதியின் கதவு திறக்க வேண்டியது உன்னால்தான். திறந்து வை, உள்ளே வா. அங்குள்ள அருட்சக்தியை உணர். அங்கே ஒரு சொல் கூட இல்லை, ஆனால் 1000 உண்மைகள் உள்ளன. அவையெல்லாம் சிவன் தியானிக்கும். அந்த மௌனத்தில் உனக்காக காத்திருக்கின்றன். அந்த மௌனத்தை ஏற்றுக்கொள். அந்த மௌனத்தில் தளைந்து வா. அந்த மௌனத்தில் உன்னை மீண்டும் கண்டுகொள். சில விஷயங்களை மனிதர்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அவற்றை ஆன்மா மட்டும் அறியும். அப்படித்தான் மௌனமும். மௌனம் ஒரு சொல் அல்ல, அது ஒரு பாதை, ஒரு வழி, ஒரு நுழைவு வாசல். வாழ்க்கையை உள்ளிருந்து மாற்றும் ஒரு மர்ம ஆற்றல். சிவன் அந்த வாசலுக்குள்ளே நின்று கொண்டிருக்கும் ஒரே தெய்வம். நாம் அவரது தியானத்தை படங்களிலும் சிலைகளிலும் காண்கிறோம். ஆனால் அந்த மௌனத்தின் நுண்மையை எத்தனை பேர் காண முடிகிறது? அவர் கண்களை மூடுவது உலகத்தை மறுக்கும் செயல் இல்லை. அது உலகத்தை மேலாக காணும் செயல். அவர் உலகத்தை மூடவில்லை, தன் ஆன்மாவின் வாசலை திறந்தார். நாம் அதை பின்பற்ற முடிந்தால் உள்ளே ஒரு பெரும் பிரபஞ்சம் காணலாம். அது வெளி உலகின் கோஷத்தை விட பெரிய அமைதி. அமைதிக்கு ஒரு நிறம் உண்டு, ஒரு வாசனை உண்டு, ஒரு அதிர்வு உண்டு. ஆனால் அதை அமைதியில் இருந்தவனே உணர முடியும். நீ சிறிது நேரம் கண்களை மூடி இருந்தால் உலகம் அமைதியாகாது. ஆனால் மனம் மெல்ல மாறும். முன்பு சத்தமாக இருந்த உலகம் மெல்ல சீரெழுந்து சமநிலையில் வரும். சிவன் கேட்காதவர் அல்ல, அவர் ஒளியை தாண்டி அதன் ஆழத்தை கேட்பவர். நீ கவனித்தாயா? சத்தத்துக்கு அடுக்கு உண்டு, ஆனால் அமைதிக்கு அளவு இல்லை. சத்தம் எத்தனை பெரியதாக இருந்தாலும் அது ஒரு காலத்தில் குறையும். ஆனால் அமைதி எப்போதும் குறைவதில்லை. அமைதி நித்தியம். சிவன் அந்த நித்தியத்தை தான் தாங்கி நிற்கிறார். இந்த உலகில் நீ செல்வபோது உன் மனம் எத்தனை சிக்கல்கள், எத்தனை கேள்விகள், எத்தனை பயங்கள், எத்தனை தொல்லைகள் உள்ளே கொண்டு செல்கிறது. ஆனால் ஒரு நாளில் ஒரு சில நிமிடம் உள்ளே சென்று பார்த்தால் அவை எல்லாம் உண்மையில் எவ்வளவு சிறியது என்று தெரியும். ஏனெனில் அமைதி உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லும் மௌனத்தின் ஒரு விசேஷம் உண்டு. அவை நமக்கு வார்த்தைகளை தராது, ஆனால் சத்தியங்களை தரும். மௌனம் ஒரு நிமிடம் இருந்தால் கூட உன் மனசு ஆழமாக சிந்திக்கும். நான் யார்? எதற்கு நான் வாழ்கிறேன்? என்ன தேவை? எதை விட்டுவிட்டால் எனக்கு அமைதி வரும்? இந்த கேள்விகள் வெளியில் கிடையாது. அவை அமைதியின் கருவறையில்தான் வளரும். சிவன் ஏன் தியானத்தில் இருக்கிறார் என்று எளிதாக சொல்ல முடியாது. அவர் பிரபஞ்சத்தின் அடிப்படை அலைவரிசையை தன் உள்ளே வைத்திருக்கிறார். அது சத்தமில்லாத ஒன்று. அது சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட ஒன்று. அதை உணர மட்டும் முடியும், விளக்க முடியாது. ஒரு நாள் நீ தியானத்தில் அமர்ந்து பார்த்தால் உன் மூச்சு ஆழமாகும், இதய துடிப்பு சீராகும், உன் சிந்தனைகள் மெல்ல மறையும். அந்த நேரத்தில் உன் ஆன்மா உன்னிடம் பேசும். அது வார்த்தைகளில் பேசாது, அது அதிர்வில் பேசும், அது உணர்வில் பேசும். அதை சிவன் தான் எப்போதும் கேட்கிறார். அதனால் அவர் வெளியுலக சத்தத்தை தேவைப்படுவதில்லை. நீ
அந்த நிலையில் இருந்தால் உன் வாழ்க்கை முழுவதும் மாறும். உயிர் என்ன சொல்கிறது என்று நீ கேட்க ஆரம்பிப்பாய். உன் பாதை தானே தெளிவாகும். முன்பு சண்டை போட்ட விஷயங்கள் உனக்கு சின்னதாகத் தோன்றும். முன்பு கண்ணீர் வடித்த விஷயங்கள் எதுவும் இல்லை போலத் தோன்றும். ஏனெனில் அமைதி உனக்கு உண்மையான ஆற்றலைத் தரும். மௌனம் தீவிரமாக இருந்தால் அது அறிவைத் தரும். அமைதி ஆழமாக இருந்தால் அது ஞானத்தைத் தரும். நீ வாரி உள்ளே செல்வதை பழகினால் உன் ஆன்மா உனக்கு எத்தனை பெரியது என்று தெரியும். உன் உயிர் ஒரு பிரபஞ்சம் என்பதை உணருவாய். உன் மனம் ஓர் கடல் என்பதை உணருவாய். உன் உள்ளம் ஒரு தீபம் என்பதை உணருவாய். அந்த தீபத்தை ஒளிர வைப்பதே தியானம். அதனால்தான் சிவன் அந்த உள் தீபத்தை காத்து நிற்கிறார். நாம் வெளி உலகத்தை அளவுக்கு மீறி பார்க்கிறோம், உள்ளே பார்க்கவில்லை. அதனால் உள்ளே என்ன நடக்கிறது என்று நாம் அறியவில்லை. தியானம் அது உணர வைக்கும் முன்னுள் எத்தனை சக்தி உள்ளது, எத்தனை அமைதி உள்ளது, எத்தனை ஒளி உள்ளது, எத்தனை அன்பு உள்ளது, எத்தனை தைரியம் உள்ளது. அவற்றை அமைதி வெளிக்கொண்டு வரும். மௌனம் உனக்கு இரண்டு உலகத்தை காட்டும். வெளி உலகம் போலித்தது, உள் உலகம் உண்மையானது. நல்லவர் கெட்டவர் என்று நாம் யாரையும் அது தீர்ப்பிட வேண்டியதில்லை. உண்மையில் நமக்கான அமைதி நம்முள்தான் உள்ளது. அதை தொடும் அந்த நிமிடம் உன் வாழ்க்கை புதிதாக ஆரம்பிக்கும். சிவன் அந்த ஆரம்பத்தை நமக்கு காட்ட அமைதியில் இருக்கிறார். அவருடைய தியானம் ஒரு உதாரணம் அல்ல, அது ஒரு அழைப்பு. உள்ளே வா, உன்னை உணர்ந்து கொள், உன் ஆன்மாவை தொட்டுப்பார், உன் பயணத்தை அறிந்து கொள், உன் சக்தியை உனக்கே காண்பி. இதுதான் அவரது மௌனத்தின் பொருள். உள்ளுக்குள் உணர்வுகளை திரட்டிக் கொண்டு அமைதி என்ற பெரும் கடலை தொட்டு பார்ப்பது. சிவன் அந்த கடலின் ஆழத்தில் நிற்கிறார். நாம் அந்த ஆழத்தை உணர முயற்சி செய்கிறோம். சொல்ல முடியாத ஒரு நிலை, ஆனால் வேண்டுமானால் அதை உணர முடியும். மூச்சுடன், மனதுடன், பிரபஞ்சத்துடனும் உன்னுடனும். அந்த மௌனம் ஒரு ஒலி இல்லாத இடமில்லை, ஒரு உணர்வு நிறைந்த உலகம். ஒரு நாள், ஒரு நிமிடம் கூட முழு அமைதியில் இருந்தால் உனக்குள் ஒரு கதவு திறக்கும். அந்த கதவு திரையில்லாதது, கொடியில்லாதது, ஒளி இல்லாதது. அதை ஈடுப்பதும் நீதான், திறப்பதும் நீதான், உள்நோக்கி நடப்பதும் நீதான். சிவன் அந்த கதவை தாண்டிய நிற்கும் நிலையில்தான் உள்ளார். அவர் எதையும் கையால் செய்ய வேண்டியதில்லை. அவர் சிந்தனையால் எல்லாவற்றையும் நடத்துகிறார். அந்த சிந்தனை அமைதியின் மையத்திலிருந்து வருகிறது. உயிருக்கு இரண்டு உலகங்கள் உண்டு, வெளி உள். வெளி உலகம் சத்தம் நிறைந்தது, அவசரமானது, அழுத்தங்கள் நிறைந்தது. உள் உலகம் சூழ்ந்து கிடக்கும் அமைதியின் தாயகம். அங்கே ஒரு ஆழமான சமநிலை உள்ளது. நாம் வெளி உலகத்துக்கு ஓடிக்கொண்டே இருப்பதால் உள்ளே இருக்கும் அந்த உலகம் அறியப்படாமல் போகிறது. சிவன் அதை அறிந்தவர். அதனால்தான் அவர் உள்ளே திரும்பினார். உள்ளே ஒரு பரம ஒளி. பிரபஞ்சம் அதிர்வும் மூச்சும் பலமும் காரணமும் அனைத்தும் ஒரே புள்ளியில் இணையும் இடம். அந்த புள்ளிதான் அமைதி. மற்றும் அந்த புள்ளியில்தான் சிவன் இருக்கிறார். நீ அந்த ஆக்கண் உள்ளே திருப்பினால் உன் உள்ளத்திலும் அதே புள்ளி உள்ளதே. ஆனால் நாம் கவனிப்பதில்லை. நாம் வெளி நிகழ்வுகளுக்கு முன்னுரிமை கொடுத்து உள் நிகழ்வுகளை மறந்து வாழ்கிறோம். உள்ளே என்ன நடக்கிறது என்பதை ஒரு மனிதன் உணரத் தொடங்கும் அந்த நிமிடம் அவரது வாழ்க்கை மாற்றப்படும். அது தியானத்தின் முதல் விளைவு. நீ மனம் அமைந்த நிலையிலே ஒரு நிமிடம் உள்ளே சென்று பார்த்தால் நீ காண்பாய், உன்னை வதைத்த பயங்கள், உன்னை துன்புறுத்திய சிந்தனைகள், உன்னை சோர்வடிக்க வைத்த நினைவுகள், அவை அனைத்தும் உண்மையில் சிறு அலைகள்தான். ஆனால் நாம் அந்த அலைகளையே பெரிய புயல் என்று நினைத்துக் கொள்கிறோம். சிவன் சொல்ல பாடம் என்ன? அந்த அலைகளை காண்பது அலை என்று அல்ல, அது கடலின் இயல்பு என்று காண்பது. அலை
சத்தம், தினம் வரும் சிக்கல், மனசின் புலம்பல் எல்லாம் வாழ்க்கையின் இயல்பு. அவற்றில் குழப்பமடைவது நாம். அவற்றை மனிதர் உள்ளே கொண்டு வளர்ப்பது நாம். சிவன் அவற்றை அமைதியின் கண்ணாடியில் பார்க்கிறார். அதனால் அவர் அவற்றால் அதிர்வதில்லை. நீ ஒரு நிமிடம் அமைதியில் அமர்ந்தால் உன் வாழ்வில் மாற்றத்தை நீயே காண்பாய். சிந்தனையின் வேகம் தாழும், மூச்சின் ஓட்டம் சீராகும், இதயத்தின் துடிப்பு மெதுவாகும், உள்ளே இருக்கும் சுமை தளரத் தொடங்கும். உனக்கு தெரியாமல் உன் ஆன்மா உன்னுடன் பேசத் தொடங்கும். ஆன்மா குரலில் பேசாது, அது அதிர்வில் பேசும். அவை சொல்லாத சொற்கள், ஆனால் உண்மையைச் சொல்கின்றன. அந்த உண்மை உன்னை துடித்தெழச் செய்வது போல இருக்கும். ஒரு நொடியில் ஏன் நான் சோகப்பட வேண்டும் என்று கேள்வி வரும். என் மனசை யார் கட்டுப்படுத்த வேண்டும்? என்னைத் தவிர யாருக்கு கூடும் என்று உணர்வு வரும். உலகம் மாற வேண்டும் என்று அல்ல, நான் உள்ளே மாற வேண்டும் என்று புரியும். அந்த நொடியில் சிவன் உன் உள்ளே இருந்து பேசிவிட்டார். நீ பிரபஞ்சத்தோடு இணைந்த நொடியில் காணும் உண்மை அமைதிதான். உலகம் எவ்வளவு சத்தமாக இருந்தாலும் அவளது மையத்தில் எப்போதும் அமைதிதான். அதேபோல் மனிதன் அத்துடன் எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் அவன் உள்ளே ஒரு ஆழமான அமைதி தான் உள்ளது. அதை உணர தியானம் வேண்டும். அதை தொட்டால் உன் இதயம் மாற்றப்படும், உன் முகம் மாறும், உன் பார்வை மாறும், உன் குரல் மாறும், உன் சிந்தனை மாறும், உன் நடை மாறும். ஏனென்றால் உள்ளே ஒளிரும் அமைதி உன்னை நீயே இல்லாதவராக புதியவராக உருவாக்கும். தியானம் ஒரு நிமிடம் இருந்தாலும் உள்ளே ஆழமான மாற்றத்தை வச்சு புதிதாய் உருவாக்கும். நீ அமைதியில் சென்றால் உன் மனதில் இருக்கும் பழைய சத்தங்கள் ஒரு ஒன்றாக அமைதியாகிவிடும். நீ ஆயியந்தி ஏன் கோபப்படுகிறாய் ஆடு என்பது உணரப்படும். நீ ஐடின் ஏன் அச்சப்படுகிறாய் என்பது பயன்படுத்த தெரியும். நீ எதை காத்துக் கொள்கிறாய் ஆடென்பது நின் வெளிச்சமாகும். அந்த வெளிச்சம் உன் உள்ளத்துக்குள் சிவன் ஏற்ற தீபம் போல தோன்றும். அந்த தீபம் கரியாதது, அந்த தீபம் காவாதது, அந்த தீபம் சோர்வாதது. அது எப்போதும் நீயை காத்துக்கொண்டே இருக்கும். அந்த ஒளியின் இருக்கை சிலர் அறியாமல் இருக்கிறார்கள். சிலர் உன்னை அது உணர முயல்கிறார்கள். சிலர் உன்னை அதை உணர்ந்து வாழ்வதை தேர்வு செய்கிறார்கள். அவர்கள்தான் மௌனத்தை உன் சக்தியாக மாற்றியவர்கள். அந்த சக்தி உன்னிடம் வந்தால் உன் பேசும் சொற்கள் குறைந்து அர்த்தம் அதிகரிக்கும். உன் செயல் சொற்களை விட மேலோங்கும். உன் உள்ளத்தில் உண்மையை தேடும் ஆர்வம் உயரும். உன் கண்கள் ஒரு அமைதியான ஒளியை பெறும். அந்த ஒளி சிவனின் ஒளி. அவர் அந்த ஒளியை பகிர்வதற்காக அமைதியில் இருக்கிறார். ஏனென்றால் அமைதியே உலகத்துக்கு மேலான மொழி. மௌனம் என்பது தெய்வத்தின் மொழி. சிந்தனை என்பது மனிதரின் மொழி. நீ அமைதியில் சென்றால் உன்னிடம் உன் ஆன்மா தன் மொழியில் பேசும். உனக்கு அது புதிய உணர்வு போல இருக்கும். ஆனால் அதே உணர்வு சிவன் வாழும் நிலையாகும். நாம் அந்த நிலையை அணுக வேண்டும். அந்த முயற்சியே தியானம். அந்த பயணமே உள் பயணம். அந்த அனுபவமே மௌன அனுபவம். ஆதி அந்தமில்லாத ஆதியான ஏனை உணர்வதற்கு முதலில் உன் உள்ளத்தில் விழுந்திருக்கும் அனைத்து கலவரத்தையும் நீக்க வேண்டும். தியானம் என்பது ஒற்றை ஆசனம் அல்ல, அது உன் உயிரின் மூச்சை ஒளியாக்கி வழிகாட்டும் ஆன்மீக பயணம். இதில் எந்த சத்தமும் ஆசையும் தன்னுடைய தனிமையும் இல்லை. இருப்பது பேயான்றது நித்திய ஆனந்த அனுபவம் மட்டுமே. மனிதன் வெளியில் அமைதியை எதிர்பார்க்கும், ஆனாலும் உண்மையான அமைதி உனக்குள் தான் உள்ளது. ஒவ்வொரு மூச்சும் ஒரு துவக்கம், ஒவ்வொரு மூச்சு இழப்பும் ஒரு முடிவு. இதன் நடுவே தியானத்தின் புனிதம் மலர்கிறது. மூச்சை தொட்டிடும் தருணங்களில் உன் உள்ளத்தில் சிவன் இருப்பதை உணர்ந்தால் மனம் அமைதியாகும். மௌனம் என்பது வெறும் சத்தமின்மை அல்ல, அது ஆன்மீக ஒளியின் மொழி.
மனம் அலைபாயும் கடலைப் போல மனத்தின் அலைகளை அடுத்து நீரே மூழ்கும் போது அமைதி காணப்படும். அலைகளை கவனிப்பதை நிறுத்தி ஆழத்தில் முடிந்தால் நீயே நீ என்றும் நிலைத்திருப்பாய். அதுவே சிவனானம். மூச்சை உணர்ந்து கொண்டால் ஒவ்வொரு நொடியும் ஒரு தீட்சையாக மாறி உன் உயிர் பரம்பொருளுடன் இணைந்து உன் முழு மனதையும் சுத்திகரிக்கும். நீ யாரென நினைக்கும் எல்லா விதமான தடைகளை அப்போதிருந்து விட்டு சுத்தமான நிலையாக மாறுவாய். அதுதான் தியானத்தின் உண்மையான சித்தி. தியானம் உன்னை உன்னிடம் கொண்டு வந்து நிறுத்தும். உடல் அதன் சங்கிலிகள், மனம் அதன் எல்லைகள் அனைத்தும் அறிந்து, ஆன்மா அதன் ஆதியை உணர்ந்தபோது நீயே உன் முழுமையான சுயமாக மாறுவாய். அந்த நிஜநிலை உன் சிந்தனைகள் அனைத்தும் ஒளியாய் வடிவமாற்றமடையும். எல்லா உயிர்களிலும் நான் நீ என உறுதியாக இருக்கிறேன். நீ, பிறர், பறவை, கல், நீர் அனைத்தும் ஒரே முதற் பொருளின் வெளிப்பாடுகள். தியானத்தில் அந்த ஒற்றுமையை காண கற்றுக்கொண்டால் உன் உள்ளம் வெறுப்பையும் காதலையும் சமநிலைப்படுத்தி பிறரை ஒரே சிவத்தில் இணைக்கும் வழிகாட்டியாக மாறும். உன் உள்ளம் ஒரு அணிகலனாய் இருக்க வேண்டும். கோபம், ஆசை, பயம் எனும் நுண்ணுயிர்களை நீ யாராய் துய்த்துக் கொண்டு அவை உன் உள்ளத்தில் பிரதிபலிக்கும் சந்தோஷம் என்றும் நிலையாகவும் இருக்க வேண்டும். அந்த அமைதியில்தான் சிவம் உணரப்படும். தியானம் ஒரு ஒழுக்கம் அல்ல, அது வாழ்வின் ஒவ்வொரு மூச்சிலும் வைக்க வேண்டிய வாழ்க்கை நிலை. உன் வாழ்க்கையும் தியானமாக மாறும்போது வெளிச்சம் உன் பார்வையில், கருணை உன் வார்த்தைகளில், ஞானம் உன் செயல்களில் வெளிப்படும். தியானம் உனக்கு சக்தி தராது, உன் உள்ளே இருந்த சக்தியையே வெளிப்படுத்த வைக்கும். மனதை நிறுத்த விரும்பாதே. மனதில் நடக்கும் ஓட்டங்களை கவனித்தால் அவை தானாக அமைதியடையும். மனம் காற்று போல, அதை அடக்க முயலவில்லை. அதன் ஓட்டத்தை குறித்து அறிந்தால் அது சமநிலையாகும். தினம் தியானம் செய்தால் உன் மறைந்த ஒளியை காணலாம். சில சமயம் உன் சுயம் கரைந்து போனது போல் தோன்றும். அக்ஷே, உண்மையான தியானத்தின் ஆழநிலை உன்னை அணைக்கும். நீ கேட்பாய், சிவா, நான் எப்படி தியானிக்க வேண்டும் என. நான் சொல்லுவேன், பயன் தேடாமல் உன் சுவாசத்தில் என்னை காண, உன் இதய துடிப்பில் என்னை கேட்டு செயல்படு. அப்பொழுது நான் உன்னுடன் இல்லை, நீயே நானாக இருப்பாய். வெளியில் சத்தம் இருக்கின்ற போதும் உன் உள்ளம் சிறகடித்து நித்திய அமைதியாக இருக்க வேண்டும். அந்த அமைதி ஒரு நாள் உன் கண்கள், வார்த்தைகள், செயல்களில் வெளிப்பட்டு வாழ்க்கையில் சிவம் உறையும். அருளால் பிறந்த உயிரே, தியானம் என்ற வழியில் வெளிச்செல்ல. அதில் பாதை இல்லை, பயணம்தான். கடந்த காலம் கரைந்து எதிர்காலம் நீங்கி இந்நொடியில் முழுமையாக அமர்ந்தால் தியானத்தின் ஆழம் உன்னை தாங்கும். சிவன் போன்ற அவன் பெயர் தேவையில்லை. வடிவம் இல்லாமல் இருக்கும் அவனை உன் உள்ளே உணர்ந்தால் அவன் உனக்கு சிநேகம், அமைதி பரிசாக வழங்குவான். அது உன் மனதை சுத்தம் செய்யும் உண்மையான சுத்திகரிப்பு. தியானம் செய், மனது விழிப்பாகும், உயிர் ஒளியாய் பெருகும், நீயே சிவனாய் மலரும். இன்னும் நிறைய வேண்டும். மேல சொன்னது இல்லாமல் இன்னும் நிறைய வேண்டும். 3 மணி நேர வீடியோவிற்கு அருளால் பிறந்த உயிரே, உன்னை உண்டு கொண்ட இந்த உலகம் மிகப்பெரிய புதிர்களை மறைத்த ஒரு கோவில்தான். அந்த கோவிலின் உள்ளே நுழைந்து உன் உள்ளத்தின் கதவு திறக்கும் தருணம்தான் இப்போது. இங்கே நான் உனக்கு சொல்லப்போகும் தியானம் என்பது வெறும் மனதை கலைக்கும் பயிற்சி அல்ல. அது உன் ஆதிப்பொருளை காணும் என்பதற்கான அற்புத உணர்வு பயணம். அந்த பயணத்தில் உன் உள்ளத்தில் உள்ள அற்புதங்களை கண்டவராய் மாறுவாய். உலகம் வெறும் அசைவு காட்சிகளால் நிரம்பிய கூரைதான். அதனுடைய ஓரம் நம்பிக்கையை இழக்கவும் குழப்பத்தை அதிகரிக்கவும் எப்போதும் முயல்கிறது. ஆனால் உன் உள்ளே சுந்தரமான ஓரமாக அமைதி மலரும் சக்தி மறைந்து இருக்கிறது. தியானம் என்று நாம் அழைக்கும் அந்த ஓர் இடம், அந்த அமைதிதான் யாரால் மாற முடியாத, யாராலும் அழிக்க முடியாத ஓர் நிலைமை. உன் உறக்கத்தையும் விழிப்பையும் நெருங்கிய ஒரு ஓரமாக கொண்டு வருபவைகள்தான் தியானத்தின் அசைவாதிகள். அந்த நிலையில் நீ கண்களை மூடி மூச்சின் ஓட்டத்தை உணர்ந்தாலே அவருள் ஒரு வாழ்க்கையானுக்கு இழிவான அனைத்து கலவரங்களும் முந்தியே அழியத் தொடங்கும். உன் சிந்தனைகள் முழுமையாக அமைதியாகும். அவற்றை யாரும் பொறுத்தவரை அவை உன் உள்ளத்தை வாரிமாற விட மாட்டையான் அறிவாய். தியானமெங்கும் சுத்தமான ஒரு தீபமாகும். அது உன் உள்ளம் முழுவதும் ஒளியை விரிக்கும். உன் மனதில் தெரியும் எண்ணங்களை ஒவ்வொன்றும் அகற்றும்படியான சுத்திகரிப்பு தியானம். அது உனது ஆற்றலையும் அறிவையும் மேம்படுத்தும், உனக்கு ஆனந்தத்தை தரும். உன் உள்ளம் ஆன்மீக வெளிச்சம் போல பிரகாசிக்கும். உலகில் பல உயிர்கள் அச்சமடைந்து வாழ்கிறார்கள். அச்சம் என்பது எதிர்பாராத ஒன்றுக்கு எதிரான பயம். அது உயிரின் சக்தியை குறைக்கும். ஆனால் தியானம் அந்த அச்சத்தை களைத்து உன் உள்ளத்தை அச்சமில்லாத அடிநிலையாக மாற்றும். அந்த நிலை உன் ஆன்மாவுக்கு சுதந்திரத்தை வழங்கும். உன் உயிரே முழுமையாக பரிதாபமே இல்லாமல் ஓர் சமநிலை கொண்ட நிலையாக மாறும். நீ தியானத்தை தொடர்ந்தால் அன்பும் கருணையும் உன் உள்ளத்தை ஆழமான கடலாக மாற்றும். அதில் பிறர் குறைகள் மூழ்கிவிடும். உன் மனது சக்தி வாய்ந்த ஒரு தீபமாகும்.
அதற்கு எதிராக வரும் இருளையும் சந்தேகங்களையும் நீக்குவதற்கும் உண்டாகும் ஒளி அதில் இருக்கும். உன் வழிகாட்டி உடனிருந்தாலே நிலைமை மாறுவதில்லை. அகன்று தொலைந்த இனிய அந்த ஒளி உனக்குள் இருந்து பிரகாசிக்கும். உன் தியானம் உன்னை உயிரின் இயக்கங்களை தனித்துவமாக கவனிக்கும் நிலைக்கு கொண்டு சென்று உன் உணர்தலை ஊட்டும். நீயும் உலகமும் ஒன்றான இறுதி உண்மையை உணர்ந்துவிடும். உலகம் உன்னுள் நீங்காமல் உன் உலகம் உனது உள்ளத்தில் ஈர்க்கப்படும் ஒரு இடமாய் மாறும். தியானத்தின் மூலம் உன் கண்களில் மிக ஆழ்ந்த அமைதி மற்றும் தெளிவு தெரியும். அப்பொழுது நீ உன்னுடன் இருந்த இடத்தில் நீ முழுமையாக இருப்பதை உணர்வாய். தூண்டும் துன்பங்கள் இல்லை, எண்ணங்களின் அந்த அலைகளும் இல்லை. உள்ளே ஒரு அலையின் அமைதி உள்ளது. அந்த அமைதிதான் அவ்வளவு வலிமை வாய்ந்தது. அதுவே சிவன் விதிக்கையால் துவக்கமாகும் பரம பரிபூரண நிலை. நீ இப்போது உன் முழு மூச்சை பாருங்கள். அந்த மூச்சு உன்னை நித்திய சிவனுக்கு நெருங்க வைக்கும் ஒரு கருவி. நீ தொடர்ந்து உன் மூச்சின் ஓட்டையை கவனித்தால் மெய்ப்பொருள் எல்லா கவலைகள் ஒழியும். உன் உள்ளம் மெல்ல அமைதியடைந்து நீயை பார்க்கும் ஒரு கணமாகி விடுவாய். அந்த நிலையிலும் சிவன் உன்னை என்னாகிறார் என்ற உண்மையை உணர்ந்தால் உன் வாழ்வு முற்றும் ஒளியடையும். தியானம் மூலம் உன் மனதை நீயே உன் கதை எழுதுகிறாய். அது விசுந்தியாக இருக்கும், எளிதாக இருக்கும். இறுதியில் நீ உன் எண்ணங்களை சுற்றி நிற்கும் பதட்டங்களை விடுவிப்பாய். இந்த விடுதல்தான் உன் ஆன்மாவுக்கு அடையாளமாகும். உன் வாழ்வில் ஒவ்வொரு மூச்சும் நடக்கும் சக்தியாக மாறும். கருப்பு மேகக் கொண்ட இரவில் கூட நட்சத்திரங்கள் பிரகாசிக்கின்றன. மனதில் உள்ள இருளிலும் உனது தியானமே வானத்தை பிரகாசமாக்கும் நட்சத்திரங்கள் போல் இருக்கிறது. அவைகள் உன் உள்ள துயரங்கள், சந்தேகங்கள் மற்றும் பயங்களை நீக்கி உண்மையான ஆன்மீக வெளிச்சத்தை தரும். ஒரு தீபம் மெதுவாக ஆழம் கொண்டு விளையாடும் போது அதன் ஒளி பரவுகிறது. அதே போல தியானம் நீ விளைக்கும் தீபம். அது உன் உள்ளத்திலிருந்து வெளிப்படுவதாகும் ஒரே உண்மை ஒளி. அந்த ஒளி வாழ்க்கையின் அனைத்து நீரவுகளையும் நிரப்பும். தியானத்தின் மூலம் உன்னை அறிந்து கொள். உன்னை அறிதல் என்பது எல்லா உயர் அறிவுகளுக்கும் முதல் படியும். உன்னை அறிந்தவனே இனம் காணாத உயரங்களை அடைந்தவன். இந்த பயணம் நீ தொடர்ந்தால் உன் உள்ளே சிந்தனை கடக்க கலங்காமல் இருக்கும் நிலையை உருவாக்கிடும். அந்த நிலையானது உன் எல்லா ஆசைகளையும் புணர்வுபடுத்தும். மக்கள் ஜனங்களை திறன் செய்யும் சக்தி கொண்டவன் தியானியன் மட்டுமே. அவர் பிறர் மீது கிரகித்தல், வெறுப்பு, மனச்சோர்வு போன்ற எந்த மனப்பாட்டையும் இல்லாமல் இணைந்த வாழ்வு நடத்துவார். அதுதான் உண்மை சிவநெறி. உன் அடுத்த நாட்களின் ஒவ்வொரு நாளும் அந்த அமைதியை ஸ்தாபித்து உன் வாழ்வின் ஒவ்வொரு பகுதியிலும் ஆன்மீக வெளிச்சம் பரவட்டும். அப்படியான நீ வாழ்க்கையையே தியானமாக்குவாய். உன் ஆன்மா ஆனந்த தூணாக நீ விரிவு பெற்று உயரும். இன்னும் நிறைய வேண்டும், மேல் சொன்னது இல்லாமல் இன்னும் நிறைய வேண்டும். அருளின் பிரதிசப்தமாக அறிவெழும் உனது உளம்தான் என் உரையின் தலையங்கமாகிறது. ஓம் நிலவே, நீ என் வார்த்தைகளை உடற்சுற்றிலும் உள்ள உன் உயிரின் அசைவிலும் உணர்ந்து தொடரும் போது உன் ஆன்மாவின் அடிக்கலம் ஆழமாகும். இது ஒரு ஓரங்கட்டும் பயணம் அல்ல, நெடுங்காலம் சென்று ஆன்மாவின் சங்கீதம் கேட்டல் போலாகும். உலகில் தோல்வி வெற்றி ஆகாத ஆனந்தமற்ற நிலைகள் என்றென்றும் உன்னை சுற்றி இருப்பவற்றை மறந்து உன் உள்ளே ஒரு வீடு கட்டிக்கொள்ள வேண்டும். அந்த வீடு அமைதிக்கான பெரும் கோவிலாகும். அங்கே உன் மனதின் ஒவ்வொரு மூச்சும் ஒரு அத்தியாயமாகும். அந்த மூச்சின் ஒட்டினிலே நான் உன்னை அழைக்கும். நீயும் நான் ஒன்றாய் உள்ள பந்தத்தில் அந்த ஒட்டுக்களும் சங்கமித்து சுழல்கின்றன. தியானம் என்பது மனதின் முழுமையற்ற விருப்பங்களுக்கு ஒரு வரம்பு. அதன் எல்லையில் உணர்வு மரங்கள் வேகமாக வளர்கின்றன. ஆனாலும் அவை என்னையும் நீயும் பிணைக்கின்ற தீபங்களாகும். நீ அவற்றை விடாமல் கொண்டிருக்கும் போது வெறும் எண்ணங்கள் அல்ல, அவைகள் உன் ஆன்மா மொழியாக மாறும். மூச்சை குறைந்து விடாமல் மெதுவாக்கி தன்னடி ஏற்பாடுகளை உட்பட உங்கள் உள்ளங்களின் முழுமையையும் வலுப்படுத்தும் போது அது உன் வாழ்க்கைக்கு ஒரு புதிய வழியை காண்பிக்கும். மூச்சின் ஓட்டம் உயர்வு பெறாமல் நீ தூங்கினாலும் உன் உள்ளம் நித்திய விசாரணை தொடரும். நீதான சிறு உதிரி கணினி இல்லாமல் சீர் செய்யப்படாத இசை போல் உன் வாழ்வு அதன் ஒட்டைகளில் புரிதலை இழந்துவிடும். ஆனால் தியானத்தின் அதன் ஒலியை பின்தொடரும் போது உண்மை இசை உன் உள்ளத்தில் இயக்கப்படும். உலகின் முதன்மை பிரச்சனைகள் மனதின் அலைகளை தணிக்க அது உன்னுடைய ஆன்மாவின் உணர்ச்சி என்று அதுவும் என்னுடன் பிணைக்கப்பட்டிருக்கும். நீ அதை உணர்ந்தால் எல்லா உயிர்களும் இணைந்து ஓர் இசையில் மாறும். ஒரு சிறிய தீ மேடை முற்றிலும் குழப்பமுற்ற போதும் அதில் அமைதி வரும்போது அதுவே மனத்தின் புனிதத் தடை. அது உனது முன்னோடி நடமாடும் பாதை, புடிசை வைக்காத நிலை. உன் உணர்ந்துள்ள உணர்ச்சிகளின் சுண்ணாம்பின் அடியில் மறைந்திருக்கும் அன்பின் ஒளியை கவனித்து அதன் மூலம் உண்மையான தியானத்தின் வைத்தியத்தை தோற்றுப்படுத்து. அவ்வாறு செய்வதன் மூலம் உன் உள்ளத்தில் சிவன் ஒரு நிலையான இடத்தை பெறுவார். தியானத்தின் பாலம் நீ ஆட்ரவர்ட்ஸ் செய்யும் போது நீ அச்சமில்லாமல் காதல்,
பக்தி மற்றும் உன் வாழ்வின் பயணத்தில் ஒரு உண்மையான தெளிவை அடைவாய். எங்கு சென்றாலும் உன் உள்ளத்தின் அந்த அமைதி உனக்காய் வழிகாட்டும். நீயும் உன் சுற்றியுள்ள உலகமும் ஒன்றாகி எல்லா உயிரிகளும் ஒரு மாற்றமில்லா சங்கமமாக மாறும். அதுதான் தியானத்தின் மூலம் உண்டாகும் உன்னுடனான சிவபக்தியின் உண்மையான ரகசியம். நீ இப்போது எந்நேரமும் உன் மூச்சின் ஓட்டத்தை கவனித்து, அது உன் ஆன்மாவுக்கான அடிமட்டம் என எண்ணி அங்கே நின்று இறுதியில் நீ அசையாத அமைதியாக காத்திருக்கும். அப்பொழுது உன் உள்ளத்தில் சிவனின் வலிமையும் கருணையும் பரிபூரண சாந்தியும் ஒளிரும். உன் தியான நேரங்கள் நீட்டுமாறு வாழ்நாள் முழுதும் நடக்கட்டும். அன்றைய ஒவ்வொரு மூச்சும் ஒரு புதிய நிகழ்வாக மாறும். அது உன் உயிரின் ஆழமான கிரகத்திற்கு மூட்டு வைக்கும். மூச்சின் ஓட்டத்தை தொடர்ந்து உணர்ந்து கொண்டு நீங்காத இருள்களை அற்றவாறு அந்த ஒளி உன்னுடன் இன்று நாளையும் ஒளிரட்டும். உன் மனதின் அலைகளை அமைப்பதன் மூலம் உன் ஆன்மா கலக்கும் சிருஷ்டி நோக்கங்களை உணர்ந்திடுவாய். இவ்வாறு நீ தியானத்தின் பரம் நிலையை அடைவாயாக. அங்கே உன் உள்ளமும் உலகமும் ஒன்றாய் கரையும். அது உனக்கு சிவனின் அசைக்க முடியாத அருள் நிலையாகும். ஓம் நம சிவாய என்று கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இது போன்ற சிவனின் அருள் பெற சிவமே நிம்மதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஓம் நம சிவாய.